நம்ம இங்கே வரணும். அதுக்கப்புறம் தண்ணியில் தான் நம்ம வந்து ஓட்டணும் வண்டியை. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு ஹோட்டல் நம்மளது இந்த இடத்துல இருக்குது. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد. லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. இறங்கி போய் கேட்டு الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد. ربنا ظلمنا أنفسنا ظلما كبيرا كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لنا مغفرة من عندك وارحمنا إنك أنت الغفور الرحيم. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولأساتذتنا ولأحبابنا ولأصحابنا ولأقاربنا ولجيراننا ولمن له حق علينا ولمن أحب وأحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولجميع أمة سيدنا محمد وقنا وإياهم شر ما قضيت. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد. இதான் போய் கூட்டிகிட்டு வரணும். கைஸ், இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் தொழுதுட்டு வந்தாச்சு, ப்ரே பண்ணிட்டுலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. எந்த இது ஊர் பாது? அது வந்து கொடுங்கையூர்ப்பா. கொடுங்கையூர் அவங்க கேட்டோம், கொடுங்கையூர்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போது நம்ம
இவ்வளோ நேரம் தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ சேர்ந்து பண்ணுது. பார்த்து பஸ்ஸு வருது, நம்மளும் டர்ன் பண்ணோம். இங்கே இவ்வளோதாங்க கேப்பே இருக்குது, இதுக்குள்ளே பத்திரமா போய். ஹைவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் ரூட் இப்படி தான் இருக்குது. இந்த கரடு முரடாக இருக்குது. சரியில்லை. வைப்பர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை பெஞ்சிச்சு. இப்போ வெயில் திடீர்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகுது. மழை, இங்கே வெயில். இப்போ ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு ஒரு இடத்துல. ஆமாம், தபான்னு வந்துச்சு, அதுக்கப்புறமா கம்மியாயிடுச்சு. காலையில் கிளம்புது, இப்போ 4:30 மணி ஆக போகுது, நம்ம இன்னுமே ரீச் ஆகல. ஏன்னா காலையில் நாங்கள் வந்து இடியாப்பமும் மீன் கறியும் சாப்பிட்டோம் ஊரவர். மதியானம் எல்லா விதமான கறிகளையும் சாப்பிட்டோம் 2 ஹவர். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ தொழுதோம் ஒரு 1/2 ஹவர். ஆமாம். இப்படி சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு வர்றதுனால எத்த வேண்டிய இடத்த எத்தாம்பட்டில்லா. Enjoying the ride. அவ்வளோதான். Drive. ദിനനാൾ ഇന്ന് മുഴുസായിട്ട് പോയിട്ടുണ്ട് റൈഡിങ്. ഇന്ന ദിവസം റൈഡിങ്ങിൽ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. കുട്ടിയെ ഞാൻ കവർ ചെയ്തു, നീ കവർ ചെയ്തോ. എന്താ പറ മാട്ടുക്കറിனா எப்படி இருக்கணும்? எரும மாட்டு தலை வெளியே நிக்குது பாரு. போத்து காய்ச்சோ நல்லா இருக்கு பாரு. பழைய ஏதோ ஒரு ரெசார்ட் மாதிரி. இங்க பாருங்களா, போட் சூப்பரா இருக்கு. அந்த மாட கம்மியே போய்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரா இருக்கு ரெசார்ட். இல்லப்பா தலை மாதிரி. தலைப்பா என்ன அப்படி பேசுறீங்க? ரத்த காட்டியா? கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ஜங்கார் ஃபெரி ரேட் அங்கே தான் இருக்கோம். இந்த கியூ நிறைய நிற்குது, 2 சைட்லேருந்து வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இருக்கோம். குண்டு ஐலண்டா? இங்கேருந்து எங்க அது எங்கடா அது? இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம தண்ணியில் போகணும். அங்கேருந்து அங்கே வரைக்கும் தண்ணியில் போகணுமா? இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து டிக்கெட் வாங்கி ரொம்ப சுற்றுது கைஸ். இந்த இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம இங்கே வரணும். அதுக்கப்புறம் தண்ணியில் தான் நம்ம வந்து ஓட்டணும் வண்டியை. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு ஹோட்டல் நம்மளது இந்த இடத்துல இருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணியிலே வண்டி ஓட்ட போகிறோம் கைஸ். எப்படி ஓட்டுறோம் பாருங்க. முதல் முறையாக தண்ணியில் ஓடும் கார் உங்களுக்காக நாங்கள் காமிக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி வணக்கம். சன் நியூஸ் தேடி பாருங்கள். சன் நியூஸ் இல்லை, இது இங்க சூர்யா டிவி பாருங்கள். முதல்ல கொஞ்சம் தள்ளுங்க. என்னையா எல்லாம் ரிவர்ஸ் எடுத்து போறீங்க? அவங்க கிடைக்கிற கேப்ல எல்லாம் உள்ள விடுறாங்களே, என்னத்தான் பண்றாங்க? எங்கேருந்து எப்படி போவாங்கன்னு தெரியலன்னா ரிவர்ஸ் எடுத்து போறாங்க. இங்க ஒரு போலீஸ் இருந்தாரு, நல்ல போலீஸ். எங்க அவங்க தெரியலையே. வேற வழி இருந்தா போயிடலாமா? வேற வழி இருக்கா? செட்டில போவாம அதுக்குள்ள 3-4 பேர் போயிருக்காங்க. இல்ல வழி இருந்தா சொல்லுங்க பாஸ். இங்க கைடும் பண்ணலையே, ஆளுங்க இருக்கணும் கைட் பண்றதுக்கு, அப்ப ஈஸியா இருக்கும் ஜனங்களுக்கு. சோ கேஏ வண்டியும் இருக்கு முன்னாடி. கேஏ வண்டி இருக்கு முன்னாடி. கேஏ வண்டி இருக்கு, கேஎல் வண்டி இருக்கு. யாராவது இங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. கை காமிச்சாரு பாத்தியா? ஆமா ஆமா பார்த்தேன். இருங்கன்ற நம்மளுக்கு சிக்னல். யார் டிரைவர்
ரொம்ப டைம் ஆகுது. வாங்க எல்லாரும் அப்படி போயிடுங்க, இப்போ நம்மலாம் போயிடலாம் ஈஸியாக. அடுத்து போங்க, இல்லை என்னன்னு தெரியலையே. எல்லா ரிவர்ஸ் எடுத்து போங்க. இல்லை அது இன்ஸ்பெக்ட் அந்த போலீஸ் இருந்தாக்கா நல்லா இருக்கும். இங்கே பாருங்கங்க, இப்படி தாங்க க்யூவில் நிற்க வைக்கிறாங்க இந்த ஜங்காருக்குள்ளே ஏறுறதுக்கு. ஸோ க்யூவில் நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி போகிறாங்க. அப்படியே நம்ம நேராக போயிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 45 minutes to 1 hour ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் ஜங்கார். ஸோ போகிறதுக்கு இவ்வளோ க்யூ இருக்குங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ நம்ம தண்ணியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போய் நம்ம டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்ட பிறகு நம்ம வந்துட்டு அந்த இதில் ஏறுவோம். 10 இதுன்னு சொல்லியிருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போ எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டே இருக்குங்க க்யூ, அப்படியே லைனாக போயிட்டே இருக்கு. அடியோ ஓ மாய், இங்கே பார்த்துக்கோங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்க, பயங்கரமான தூரங்க. பா க்யூவில் இன்ச்சின்ச்சா மூவ் ஆகுது வண்டி. அப்படியே நேராக வந்து நடுவில் கூட போகிற மாதிரி இல்லை. ஸோ நம்மளுக்கு செக்இனும் பண்ணணும், டைமும் ஆகுது. நம்ம இங்கே கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது செக்இன் பண்ணுறதுக்கு. பைக்கெல்லாம் அந்த பக்கம் நிற்கிது, காரு ஆட்டோலாம் இந்த பக்கம் நிற்குது. பைக்ஸ் எல்லாமே அந்த பக்கம், நடுவில் வந்தால் கூட பூர முடியாது. ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும். டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே கொடுக்குறாங்க போல், வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்துக்கோங்க கைஸ், அவ்வளோ பேர் இருக்காங்க. வண்டியெல்லாம் அப்படியே ஏற்றி அங்கே வந்து அதில் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஜஸ்ட்டு இப்போது வெஹிக்கிள்ஸ் மட்டும் போகுது, காரெல்லாம் வேறு இதில் போகுது. காரு, 2 வீலரு அதெல்லாம் போகுது. அதெல்லாம் தேவையாப்பா வாழ்க்கையில் ஒரு வாட்டி என்ன சொல்கிறீங்க, வாழ்க்கையில் ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் பார்த்துடணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம், வாழ்க்கையில் ஒரு வாட்டி அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. பீப்புள் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. அப்படி ஏற்றுறாங்க. எங்கே போய் ஏற்றுறாங்க? எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்க்கணும். அமைச்சி